திண்டுக்கல் முதல் திருச்சி செல்லக்கூடிய நெடுஞ்சாலையில் அமைக்கப்பட்டுள்ள மேம்பாலத்துக்கு அடியில புறா பிடிக்க போன சிறுவன் ஒருவன் மேம்பாலத்திலிருந்து கீழே இறங்க முடியாம தவிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி நம்மள உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட திண்டுக்கல் தலைமை நிலைய குழு கிளம்பி போனாங்க. அங்க போய் என்ன ஏதுன்னு விசாரிக்க மொத்தம் 3 சிறுவர்கள் புறா பிடிக்க ஒன்னா சேர்ந்து வந்திருப்பாங்க போல. மேம்பாலத்துக்கு மேல இருந்து மழை பெஞ்சிச்சுன்னா மேம்பாலத்திலிருந்து தண்ணீர் வெளியேற்ற அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழாயை பிடிச்ச மாதிரியே கீழே இறங்கி மேம்பாலத்துக்கு உள்ள போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அந்த குழாயை பிடிச்ச மாதிரியே கூட வந்த 2 பேர் மேலே ஏறிப்பிட்டாங்க போல. அந்த நேரம் பார்த்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த காவலர் ஒருவர் அந்த பக்கமா வர அவரை பார்த்த இந்த சிறுவன் மட்டும் மேலே ஏற முடியாம அங்கேயே இருக்க இந்த சிறுவனை பார்த்த அந்த காவலர் நமக்கு தகவல் கொடுத்திருக்காரு. உடனே நமது வீரர்கள் நீட்டி பீனியை தூக்கிட்டு வந்து அதை அந்த பாலத்துக்கு மேல முட்டு கொடுத்து நிறுத்தி உடனே அதுல ஒரு வீரர் கயிறை எடுத்துக்கிட்டு சரசரன்னு மேலேறி போனாரு. மேல போயிட்டு அந்த சிறுவனுக்கு பாதுகாப்பா கயிறை கட்டி விட்டு அவர் அணிந்து சென்று இருந்த தலைக்கவசத்தை இந்த சிறுவனுக்கு மாட்டி விட்டு சிறுவனை ஏனிய பிடிச்ச மாதிரியே கீழே இறங்க சொல்ல அந்த பையனும் கீழே இறங்க மேல இருந்த நம்ம வீரரும் சிறுவனுக்கு இடுப்புல கட்டி இந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமா கீழே விட நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த சிறுவனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா கீழே இறக்கிட்டாங்க.